ராஜமகுடியை பத்தி நம்பூதிரி விசாரிக்க சித்தார்த் பாம்பாட்டி சித்தரை சந்திச்சதை பத்தி சொல்றாரு. அதை கேட்ட லேக்கா கோவப்படுறாங்க. அதனால அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. அந்த பாம்பாட்டி சித்தர் கொடுத்த வேரை வச்சுதான் ராஜமகுடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்ல, அங்க 3 மகுடி இருக்கும். உண்மையான மகுடியை தொட்டா மட்டும்தான் அது உன் கையில இருக்கும். மத்தது எல்லாமே மறைஞ்சு போயிரும்னு சித்தர் சொன்னாரு. அந்த சித்தருடைய உதவியால நான் உண்மையான ராஜமகுடியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சித்தார்த் சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ராணி மகுடி வாசிக்க அந்த சத்தம் கேட்டு லேக்காக்கு தலையெல்லாம் சுத்துது. ஆமா, அது என்ன சித்தார்த்னு நம்பூதிரி உருவத்துல இருக்கக்கூடிய இச்சாதாரி கேட்க, இதுதான் சந்திரகாந்த தண்ணின்னு சித்தார்த் சொல்றாரு. அதை கேட்டு லேக்கா ஷாக் ஆகுறாங்க. அந்த ராணிக்கு எப்படியோ என்னுடைய உயிர் ரகசியம் தெரிஞ்சிருக்குது. இந்த தண்ணி மட்டும் என் மேல பட்டாச்சுதுன்னா நான் நாக உருவத்துக்கு மாறிடுவேன்னு லேக்கா தமனா கிட்ட சொல்றாங்க. சித்தார்த் அந்த தண்ணியை எடுத்துட்டு பூஜை பண்றதுக்காக போறாரு. அதை பார்த்த நம்பூதிரி, வேண்டாம் சித்தார்த், இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால நீ பேசாம அமைதியா இருன்னு கோவப்படுறாரு. அந்த பாம்பாட்டி சித்தர் என்கிட்ட சொன்னதுதான் நான் இப்ப செய்ய போறேன்னு சித்தார்த் அந்த தண்ணியை எடுத்து சாமிக்கு தெளிக்க அங்க இருந்த எல்லாருமே பாம்பா மாறுறாங்க. அப்ப இங்க இருந்தது எல்லாருமே இச்சாதாரியான்னு சித்தார்த் ஷாக் ஆகுறாரு. ராணி மகுடி வாசிச்சுட்டு வரும்போதே தாத்தா பாட்டி இருந்த ரூமை கண்டுபிடிச்சு வந்து அவங்கள காப்பாத்திடுறாங்க. எப்படி எங்களை கண்டுபிடிச்சேன்னு தாத்தா கேட்க ராஜாளி நகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பிளாஷ்பேக்ல ராணி அவங்களுக்கு கோட்வேர்ட் சொல்லி கொடுத்ததை காட்டுறாங்க. கூடவே கையில ஒரு காயையும் கொடுக்குறாங்க. இதை உங்க வாயில போட்டுக்கோங்கன்னு சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது.